ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் செய்த பாவங்கள் மழையில் கரைந்த மண் போல மறைந்து போக ஒரு வழி இருக்கிறதா? ஆமாம் நண்பர்களே, அதுதான் பாபமோசனி ஏகாதசி. இந்த வீடியோவில் பாபமோசனி ஏகாதசி விரதத்தின் மகிமையையும் அதன் பின்னணியில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான புராண கதையையும் விரிவாக காண்போம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியங்களையும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முனிவரின் 57 ஆண்டுகால தவத்தை ஒரு அழகிய பெண் கலைத்ததும், அதனால் ஏற்பட்ட பிசாசு சாபமும், அந்த சாபத்தையே பொசுக்கிய ஒரு சக்தி வாய்ந்த விரதத்தின் கதையை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த விரதத்தின் மகிமையை வெறும் காதால் கேட்டாலே 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். அது எப்படி? வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், பரமாத்மா, பாபமோசனி ஏகாதசியின் மகிமையை எனக்கு கூறுங்கள் என்று. அதற்கு பகவான் கிருஷ்ணர் லோமச ரிஷி ராஜா மாந்தாதாவிற்கு சொன்ன ஒரு கதையை விவரிக்கத் தொடங்குகிறார். அதற்கு முன் இந்த வருடம் 2026 பாபமோசனி ஏகாதசி ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. பழங்காலத்தில் சைத்திர ரத் எனும் ஒரு வசந்த கால வனம் இருந்தது. அங்கே கந்தர்வர்களும் அப்சரஸ் பெண்களும் ஆனந்தமாக பொழுதை கழிப்பார்கள். அதே வனத்தில் மேதாவி என்ற இளம் முனிவர் சிவபெருமான் மீது பக்தி கொண்டு கடும் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரது தவத்தின் வலிமையை கண்ட மன்மதன் அதை கலைக்க திட்டமிட்டான். மஞ்சுகோஷா எனும் அப்சரஸ் பெண் தனது மயக்கும் குரலாலும் வீணை இசையாலும் பேரழகாலும் முனிவரை வசீகரித்தாள். முனிவர் தனது தவத்தை மறந்து அந்த பெண்ணின் மோக வலையில் விழுந்தார். பகல் எது இரவு எது என்று தெரியாமல் சுமார் 57 ஆண்டுகள் அவளுடன் இன்பத்தில் திளைத்தார். ஒரு நாள் மஞ்சுகோஷா, முனிவரே, நான் சொர்க்கலோகம் செல்ல அனுமதி கொடுங்கள் எனக் கேட்டபோதுதான் முனிவருக்கு கால உணர்வே வந்தது. தான் இத்தனை ஆண்டுகள் சிற்றின்பத்தில் மூழ்கி தவத்தை தொலைத்ததை எண்ணி ஆத்திரமடைந்தார். கோபத்தில், என் தவத்தை கலைத்த பாவியே, நீ பிசாசாகப் போவாய் என்று அவளுக்கு சாபமிட்டார். பயந்து போன மஞ்சுகோஷா விமோசனம் கேட்டு அழ முனிவர் மனம் இறங்கி, பாபமோசனி ஏகாதசி விரதத்தை முறையாக கடைப்பிடி, உன் பாவங்கள் நீங்கி சாபம் விலகும் என்றார். அதன்படியே அந்த பெண் விரதம் இருந்து விஷ்ணுவின் அருளால் பிசாசு உருவம் நீங்கி மீண்டும் அழகிய தேவதையாகச் சொர்க்கலோகம் சென்றாள். இந்த விரதத்தின் மகிமை அசாத்தியமானது. லோமச ரிஷி கூறுகிறார், இந்த ஏகாதசி விரத கதையை படிப்பது அல்லது கேட்பது என்பது 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தரும். பிரம்மஹத்தி தோஷம், ஒரு அந்தணரை கொன்ற பாவம், தங்கம் திருடுதல், மது அருந்துதல் மற்றும் அகம்பாவத்தால் வந்த கொடிய பாவங்கள் என அனைத்தும் இந்த ஒரு விரதத்தால் பனி போல உருகிவிடும். இறுதியில் இந்த விரதம் நமக்கு மோட்ச பிராப்தியையும் பெற்றுத்தரும். ஆகவே நண்பர்களே, வரவிருக்கும் பாபமோசனி ஏகாதசி அன்று மகாவிஷ்ணுவை மனதார நினைத்து விரதமிருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் பாவங்களையும் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவு ஓம் நமோ நாராயணாய நமஹ நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருங்கள். முடிந்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற மேலும் பல புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.